सीतापदे राम 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 श्री रामनाम संगीतम की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा, जय जानिकांत स्मरणं जय जय राम राम, हर हर नम पार्वती पति, हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शशगोर शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। சிவப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் ஒரு 3 ஸ்லோகம் மட்டும் பார்த்தோம். அவதாரிகை, அதாவது ஈஸ்வரனுடைய சிருஷ்டி, அதாவது இந்த உலகம் தன்னாலே உண்டாச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படியே அணுக்களுடைய சேர்க்கையினால் உண்டாச்சு, இல்லை ரசாயனத்தினால் உண்டாச்சு, எப்படி எப்படியே சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேனே, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு அப்பா அம்மா இல்லாமல் பிள்ளை வராது. ஈஸ்வரனும் பிரகிருதி பகவானுடைய சக்தியும் சக்திமானாகிய ஈஸ்வரனும் இருவரும் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் உண்டாயிருக்காது இல்லையா. அதுதான் நம்ம சாஸ்திரங்கள்லாம் திருப்பி 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 சொல்கிறதே அது ஒரு விஷயந்தான். பகவானுடைய பிரகிருதி, பகவானுடைய ஒரு கடாட்சத்து மாத்திரத்தை மயாத்தக்ஷேன சூயதே சச்சார அப்படின்ற கீதையில் பகவான் சொல்கிறான். ஒரு கடாட்ச மாத்திரத்தினாலே இந்த பிரகிருதி கருவுரை செய்து அதுக்கு பிறகு அண்டங்கள், அதாவது என்னென்னா பிரம்மாண்டங்கள் எல்லாம் விருத்தியாக உண்டாகின்றது. பகவானுடைய மாயா சக்தி தான் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்குகிறாள். ஆனால் அது விஸ்வோத்பத்தியாதி ஹேதவை, அதுக்கு காரணமாக பகவான் இருக்கான் இல்லையா. இதுதான் நாம் மனுஷ மிருகம் எல்லாமே ஒரு தாய் தந்தையினால் தான் பிள்ளை ஒரு தாய் கருவுறுகிறார், ஒரு தந்தையினால் அது பிறகு பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறார் இல்லையா. அதுதான் எல்லாமே இந்த அந்த இயற்கை சார்ந்து தான் இருக்கும். இது ஒன்றை விட ஒன்று வேறுபட்டது கிடையாது. இதே மாதிரி தான் பிரபஞ்சமும். ஈஸ்வரன் பகவான் பெரிய குடும்பஸ்தன், நாமளும் சின்ன சின்ன குடும்பங்கள், பகவான் பெரிய குடும்பஸ்தன். அதை புரிஞ்சுக்கிட்டால் போதும், ரொம்ப ஈஸி தான். அதாவது என்னென்னா, நமக்குள்ளே இருக்கிற சுதந்திரம் குறுகியதாக அற்பமான சுதந்திரமாக இருக்கும். பகவான் ஸ்வராட்டு, பகவான் பூர்ண சுதந்திரமானவன். நாம் ஒரு சில காலத்தில் சில விஷயங்களில் மட்டும் நமக்கு சுதந்திரம் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கே நம்ம பயங்கரமான ஆட்டம் ஆடுறோம், நான் தான் எல்லாமே அப்படின்னு. அப்போ நமக்குள்ள என்னென்ன இருக்கோ அத்தனை ஈஸ்வரனிடத்துலேருந்து வந்தது தான். ஈஸ்வரங்கள் என்ன இருக்குதோ, ஈஸ்வரனும் ஈஸ்வரிய இடத்துலையும் என்ன இருக்கிறதோ, அந்த ராதாகிருஷ்ண இடத்துல என்ன இருக்கோ, அந்த சீதாராமன் இடத்துல என்ன இருக்கிறதோ அதுதான் நமக்குள்ள பிரதிபலிக்குது இந்த உலகங்களில். அது நிஜம், நம்மளாம் நிழல், அவ்வளோதான். நம்ம இந்த உலகமெல்லாம் பிரம்மாண்டங்கள்லாம் ஜடம். பகவான் அவை ஜடமுள்ளதாக இந்த வஸ்துக்களை இயக்கிறது யாருன்னா பகவான். சுத்த சைதன்ய ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பகவானால் இயக்கப்படுகிறது. அந்த சக்தியும் சக்திமானும் சேர்ந்து தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறார்கள். அது நல்லா புரியுது இல்லையா. அதுதான் இங்கே சொல்கிற ஜென்மாத்தியஸ்ய ஏதோ அன்வயாத்து இதர தஸ்ச அர்த்தேஷு அபிக்னேஸ்வரர். பிரபஞ்சம் அப்படின்னா இந்த பஞ்சபூத அர்த்தேஷுன்னு அந்த பஞ்சபூதங்களால், இந்த உபகரணங்களால் செய்யப்பட்டது இந்த பிரபஞ்சம். பஞ்சபூதங்களால் பிரபை தான் அந்த உலகங்கள்லாம். அதனால் நம்ம ஈஸ்வரனும் சக்தியும் சக்திமானும் சேர்ந்து தான் அந்த பிரபஞ்சங்களை உண்டாக்கியிருக்கிறார்கள். விஸ்வ குடும்பம் பகவானுடைய குடும்பம், நாமெல்லாம் அவனுடைய சின்ன சின்ன குடும்பங்கள் நாமெல்லாம். அப்போ நமக்குள்ளே நாம், அதான் ராமண மகர்ஷி சொல்கிறார் இல்லையா, உன்னையே ஃபஸ்ட்டு நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே நீ ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கலாம். உனக்குள்ளே எப்படி இந்த நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா ஈஸ்வரனிடத்துலேருந்து வந்தது.
கீதையில் பகவான் சொல்கிறான் இல்லையா, 10வது அத்தியாயத்தில் சொல்கிறான் பகவான், எல்லா குணங்களும் என்னிடத்துலேருந்து தான் தோன்றியது. ஆனால் மூல கருப்பொருள் யாருன்னா பகவான் ராதாகிருஷ்ணன் தான். அந்த ராதாகிருஷ்ணன் இடத்துலேருந்து தோன்றின குணங்கள் தான் மனுஷனுக்குள்ளே அது பெருசாக பிரகாசிக்குது. அது நல்ல குணமோ, ரஜோகுணம், தமோ குணம், சாத்விக குணம் போன்ற முக்குணங்களால் ஆன நல்ல குணம், தூய் எல்லா குணங்களும் உற்பத்தி ஸ்தானம் யாருன்னா பகவான் தான். நான் தான் அதுக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு பகவான் கீதையில் சொல்கிறான் 10வது அத்தியாயத்தில், விபூதி யோகத்தில் சொல்கிறோம். அப்போது நாம் இந்த குணங்களை நாம் போக்கிக் கொள்ள முடியும்னா எப்படி போக்கிக் கொள்ள முடியும்? அதான் மமமாயா துரத்தியன்றார். இந்த முக்குணங்களான மாயை நான் போக்கிக் கொள்வேன், என்னால் முடியும்னா, நீ ஈஸ்வரன் இல்லையே, உனக்கே பகவான்கள் தான் உண்டாச்சு இந்த முக்குணங்களான மாயை, ரஜகுணமோ தமோ குணமோ சாத்விக குணமோ, அது எப்படி நீ போக்கிக் கொள்ள முடியும்? மாய அதான் துரத்தியன்றார், கடக்க முடியாது. ஏன்னா தெய்வீசேஷ குணமயி, அது என்னுடைய தெய்வீக சக்தியினுடைய ஆற்றலால் அது செயல்படுகிறது அந்த மாயையானது. அப்படிங்கும்போது என்னால் சக்தி ஊட்டப்பட்டு அது செயல்படுகிறது. அது எப்படி நீ ஜெயிச்சுடுவேன்? உன்னுடைய மனுஷ சக்தியினால், தெய்வீக சக்தி பொருந்திய ஒரு விஷயமான ஒரு மாயையை மனுஷ சக்தினால், உன் ஜடமான சக்தினால் நீ என்ன அதை ஜெயிச்சிட முடியும்? அதுக்கு என்ன பண்ணணும்னா, மாம் பிரபத்தியந்தே மாயாம் வேதாம் தரந்திதே, என்னை சரணம் அடைந்தால் அவர்கள் மாயையை சுலபமாக கடந்து விடுகிறார்கள். நான் நினச்சா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா என்னிடத்தில் தானே உற்பத்தி ஆச்சு, என்னுடைய சக்தியினால் தானே அந்த மாயானவள் சக்தி பெறுகிறாள். நீ ஏன் சொன்ன பேச்சு அவள் கேட்பா. நீ போ மாயா தேவியே, நீ போய் தேவகி கர்ப்பத்தை கொண்டு போய் ரோஹிணி கர்ப்பத்துக்கு மாற்று, நீ யசோதை இடத்துல குழந்தையாக பெறுவாயாக அப்படின்ட்டு கட்டளையிட்டாருன்னா உடனே அதை செய்வா அந்த மாயை. கிருஷ்ணன் சொன்ன உடனே அந்த மாயா தேவி சேரா இல்லையா, உடனே யசோதைக்கு மகளாக பிறக்கிறார். சங்கர்ஷனரை அப்படியே அந்த கருவை, தேவகி கர்ப்பத்தில் இருந்த கருவை ரோஹிணி கர்ப்பத்துக்கு மாற்றினா. இவ்வளோ வேலை யாருன்னா பகவானுடைய கட்டளைக்கு உட்பட்டவள். நீ பல கோயில்கள் கொண்டவளாக உனக்கு தூப தீப நைவேத்தியங்களோட உலகத்தில் உன்னை ஆராதிப்பார்கள் அப்படின்னு சொன்னோடனே, அதே மாதிரி அவரை ஆயிரக்கணக்கான அம்பாள் கோயில், காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி போன்ற அந்த சக்தியானவள் பல வடிவங்களில் ஆராதிக்கப்படுகின்றாள் நீ பூமியில். எல்லாம் பகவான் சொன்னபடியே செய்கிறான். எனக்கு நீ பண்ண இந்த உதவினால் உன்னை ஆராதிப்பார்கள் இந்த உலகத்தில் மக்கள் அப்படின்னு சொல்கிறான். கரெக்டாக அதே மாதிரி அந்த அம்பாளை, பகவானுடைய அந்த சக்தியை ஆராதிக்கிறாங்க. அப்போது கிருஷ்ணனுடைய சக்தியானவள் பகவானுக்கு கட்டுப்பட்டவள் அந்த துர்க்கை. அதனால் பகவானை மீறி யாரும் செயல்பட முடியாது. இப்போ அப்போது சக்தியானவள் சிவபெருமானுடைய மனைவி தானே அப்படின்னா, சிவன் வேற இல்லை, விஷ்ணு வேற இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஒரே காயினில் 2 பக்கம் மாறி, அதே ஈஸ்வரன் தான் கிருஷ்ணனாக இருக்கார், அதே கிருஷ்ணன் தான் ஈஸ்வரனாக இருக்கார், சிவனாக இருக்கார். இதுதான் விஷயம், புரிஞ்சுக்கணும். அப்போ பகவானுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவள் தான் இந்த பிரகிருதி, இந்த மாயை சக்தியானவள், புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவனை சரணாகதி அடையாமல், அவன் நாமத்தை சொல்லாமல் நீ இந்த மாயை ஜெயிச்சிடுன்னு நீ போராடுறது தான் இந்த உலகங்கள் எல்லாம், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் பசியை போக்கிக் கொள்ள ஆரம்பித்து, பணம் சம்பாதிக்க ஆரம்பித்து, எல்லா மாயைகளிலும் ஏதோ ஒன்று அடையணும்னு எங்கேயோ ஓடுது. ஜனங்க எதுக்காக ஓடுறோன்னே தெரியாமல் ஓடிட்டு இருக்கு. என்னமோ அன்றாட கடமைகளை செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் லட்சியம் இல்லாத ஒரு வாழ்க்கை, உண்மையான ஒரு கோல் இல்லாமல் ஒரு வாழ்க்கை, இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சத்தியம் பரம் தீமகி, அந்த சத்திய வஸ்துவாகிய கிருஷ்ணனை அடையிறது தான் உண்மையான கோலே. எல்லாருடைய கோலும் அதுதான். ஜென்ம லாப பரப்பும்சாம், ஜென்மாவுடைய லாபம், ஒரு மனுஷ பிறவியினுடைய லாபம் என்னென்னா, கோல் என்னென்ன, உண்மையான கோல் என்னென்னா, நதே விது ஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணு, உண்மையான உன்னுடைய லட்சியம் என்னென்னா விஷ்ணு அடையிறது தான் அப்படின்னு நதே விது. அதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் மக்கள். இதை தெரிந்து கொண்டால் பிறகு மாயை உன்னை விட்டு விலகிடும். அது பிறகு உனக்கு கடமைகள் கிடையாது, கர்மாக்கள் கிடையாது, உனக்கு எந்த பொறுப்புகளும் கிடையாது. உனக்கு ஒரே ஒரு பொறுப்பு தான், பகவானுடைய சேவை சேவை சேவை. கிருஷ்ணனுக்கு நீ கைங்கரியம் பண்ண வேண்டியது மட்டும்தான்
உன்னுடைய உண்மையான பொசிஷன், ஒரிஜினல் ஐடென்டிஃபிகேஷன், அதான் உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் அப்படின்ற நிலைக்கு நீ வந்துடுவேன். ஏன்னா இது அவனால் நடக்குதுன்னு தெரியுது, எல்லாமே அவன் செயலாக நடக்குதுன்னு தெரியுது. நம்ம கர்ம வினைகளால் நம்ம துன்பப்படுறோம்னு சொல்கிறோம். அந்த கர்ம வினைகள் மட்டும் வேலை செய்து யாரால்? அவனால் தானே. அவன் இயற்றப்பட்ட சட்டங்களால் தான் இந்த புண்ணிய பாவங்களுக்கு தகுந்த தண்டனைகளை யம தர்மராஜாவோ அல்லது மற்ற தேவர்களோ கொடுக்குறார்கள். நல்லதுன்னா நல்லது கொடுக்குறாங்க, கெட்டதுன்னா கெட்டதுக்கு யம தர்மராஜா தண்டனை கொடுக்குறாரு. அப்படின்னா உலகத்துலேயும் அதே போல் நம்மளுக்கு சட்டங்கள்லாம் அந்தந்த சட்ட விதிப்படி எந்தெந்த குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனைன்னு ஒரு சட்ட நூல் இருக்குது இல்லையா, அதன்படி தண்டனை கொடுக்க போகிறோம். எல்லாம் பகவானால் நியமிக்கப்பட்டு தானே. அப்போ இவைகள்லேருந்து உன்னை விடுவிக்கணும்னு நினச்சா பகவானால் விடுவிக்க முடியாதா? இந்த சட்டத்திட்டங்கள்லேருந்து பகவான் இந்த சட்டத்திட்டங்கள்லாம் அப்பாற்பட்ட சாதுர்வன்யம் மயா சிஸ்டம். ஆனால் நான் சொல்கிறேன் அகத்தா அதில் ஆனால் இந்த 4 வர்ணங்களுக்கு நான் உட்பட்டவன் கிடையாது. அந்த 4 வர்ணங்களுக்குரிய சட்டத்திட்டம் பிராமண தர்மம், இது சத்திரிய தர்மம், இந்த தர்மத்தின் உட்பட்டு தான் கரெக்டாக நடக்கணும். இதை மீறினா அது குற்றம். இந்த வேதத்தில் வேத பிரணிகிதோ தர்மம். அப்போ வேதத்தில் சொல்லக்கூடிய வர்ணாசிரம தர்மங்களோ மற்ற தர்மங்களோ ஆசிரம தர்மங்களோ வர்ண தர்மங்களோ எல்லாமே பகவானுடைய தர்மத்து சாக்ஷாத் பகவத் பிரணீதம், பகவானால் இயற்றப்பட்ட தர்மங்கள் தானே. அந்த ஆனால் பகவானால் இயற்றப்பட்ட தர்மம், பகவான் அந்த தர்மத்துக்கு உட்பட்டவன் கிடையாது. பகவான் அவைகளுக்கு அப்பாற்பட்டவன். அப்போ டைரெக்டாக பகவானே நம்ம படிக்கும்போது நீயும் இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவன் கிடையாது. அதில் தான் சித்தன் போக்கு சிவன் போக்கு மகான்களுடைய செயல்கள்லாம் பார்த்தா மனுஷனால் புரிஞ்சிக்கவே முடியாது. அவர்களுக்கு எதனால் இப்படி செய்கிறாங்க? சில விஷயம் பார்த்தா அதர்மமாக செய்கிற மாதிரி இருக்கும், சில விஷயம் நியாயமாக செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மகான்கள் செய்கிறது எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அது ஈஸ்வரனுடைய செயலுக்கு சமமானது. பகவானை புரிஞ்சிக்கிட்டாலும் புரிஞ்சிக்கலாம், ஆனால் மகான்களை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா பகவானை ஆசிரித்தவர்களாகிய அவர்கள் சுதந்திரமானவர்கள். அப்போது பகவான் தெய்வந்து மனுஷ ரூபேன, பகவான் தான் மனுஷ ரூபத்தில், அதாவது தான் மகான்கள் வடிவத்தில் பகவான் உலகத்தில் கருணை காட்டி கொண்டு எல்லாரும் அபயம் கொடுத்து கொண்டு சஞ்சரிக்கின்றான். மகான்கள் வடிவத்தில் நம்ம என்ன நினச்சோம், அந்த மகாத்மாக்களை மனுஷனாக நினச்சி அலட்சியப்படுத்தி பகவானை போய் விழுந்து தொடர்றோம். ஆனால் பகவான் காட்சி கொடுக்க மாட்டேன்றான். ஏன் காட்சி கொடுக்க மாட்டேன்றான்? நான் தான் உனக்கு காட்சி கொடுத்துட்டேனே. உன் குருநாதர் இருக்காரே, அவர் தான் நான். உன் குருநாதர் அந்த பரபிரம்மஸ்வரூபமாகிய நான் தான் அந்த உன் குருநாதராக வந்திருக்கேன். என்னை நீ புரிஞ்சிக்கல. நீ பகவான் தனியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை கோயிலில் வந்து தேடி பார்க்குற. நான் தான் உன் குரு ரூபத்தில் இருக்கனே. குரு ரூபத்தில் நான் என்னை பார்த்துட்டேன்னு சொன்னால் அவளும் உனக்கு சாட்சாத்காரம் ஆகி போச்சுன்னு அர்த்தம். என் தர்ஷனம் கிடச்சிச்சு. மகான்கள் வடிவத்தில் பகவான் இருக்கானே. உனக்கு கிடைச்சிச்சு. உனக்கு பார்க்குற கண்ணு தான் இல்லை, அவ்வளோதான். அந்த பக்குவம் இல்லை. அதனால் தூணில் கூட பிரகலாதனுக்கு தெரிஞ்சானா அவன் திருஷ்யதே, அவன் பார்க்குற கண்ணு வேறு, இவன் பார்க்குற கண்ணு வேறு. இவன் ஊன கண்களால் பார்க்குறான். இரண்ய கசிபா பிரகலாதன் நான் ஞான கண்ணால் பார்க்குறேன். அதனால் நாம் பகவானுடைய சரணாகதி பாவம், பகவான சரணம் மாம் ஏகம் சரணம் பிரச்ச, பகவானை சரணம் அடையாமல் இந்த மாயை நம்ம விட்டு விலகாது. இதில் தப்பிக்கவே முடியாது. இதை போட்டு புரட்டி எடுத்துன்னு தான் இருக்கும் அந்த மாயை. திருப்பி 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 நம்ம பகவானை சரணம் அடைந்து தான் ஆக வேண்டும், வேறு வழி கிடையாது. அதனால் நம்ம அன்றாட கடமைகள்லேருந்து எல்லாத்துலேருந்து நம்ம கர்ம வினை அதனால் நடக்குது. அந்த விதி வலியது. ஆமாம், விதி வலியது தான். ரொம்ப பல முடியாது கர்ம வினைகள். ஆமாம், ஏன்னா அது அந்த தர்மங்களை விதித்தவனே பகவான் தானே. அந்த கட்டளைகளை மீறி நம்ம செயல்பட சக்தி இல்லையே. அந்த கட்டளைகளை மீறினா உடனே தண்டனை உண்டு. புண்ணியத்தை செய்யலைன்னா பாபத்தை செய்வோம். பாபத்தை செய்தால் அதனுடைய விளைவுகள் துன்பத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். இது பகவானால் விதிக்கப்பட்ட சட்டங்கள், வேதத்தில் கட்டளைகள். வேத பிரணிகிதோ தர்மகா. அதுக்கு அந்நியமாக இருக்கிறது விபர்ய. அதில் அந்நியமாக இருக்கிறதெல்லாம் அதர்மங்கள், வேதத்தில் விதிக்கப்பட்ட தர்மங்கள். அது அதர்மங்கள் செய்தால் அதுக்கான யமதூதர்கள் வந்தாங்க, அஜாமலில் பிடிச்சுமோ அப்போது அதர்மத்துக்கான தண்டனைகள் இயற்கை கொடுத்து தான் விடும். இயற்கையானது அது அதர்மத்துக்கான தண்டனைகளை கொடுத்தே தீரும். அதுவும் தப்பிக்க முடியாது. என்னப்பா இது, இப்படியும் போக முடியல அப்படியும் போக முடியல, தர்மத்தில் புத்தி போக மாட்டேங்குதே, இந்த மாயை என்னை போட்டு வாட்டி எடுக்குது, காமக்ரோதங்களால் என் மனசு மயங்குது, நான் என்ன பண்ணுறது? அதான் சொல்கிறேனே, அந்த காமக்ரோத லோபங்களுக்கு உற்பத்தி ஸ்தானம் யார்? கீதையில் பகவான் விபூதி யோகத்தில் சொல்கிறான் இல்லையா, நான் தான் அதுக்கு உற்பத்தி ஸ்தானம். அப்போ என்ன பண்ணணும்? ஏங்கள் தான் சரணாகதி அடையணும்.
என்னுடைய துன்பத்துக்கு இவங்க காரணம் அவங்க காரணம் நீ வெளி மனுஷால காட்டின்னு இருந்த கட்சி வரைக்கும் நீ வெளி மனுஷால தான் காட்டின்னு இருப்ப. உன் துன்பத்துக்கு காரணம் நீ தான்றது என்றைக்கு உணர்றையோ அது உணர்கிற வரைக்கும் நீ வெளிப்புறமாக கைகளை சுட்டி காட்டினே தான் இருப்ப. இன்னொருத்தர் தான் நீ குறை சொல்லின்னு இருப்ப. உன் துன்பத்துக்கு காரணம் நீ தான். என்ன காரணம்? நான் ஆமாம் நான் அது வசப்பட்டவன் தானே. ஏங்கன்னா நீ பகவானை சரணாகதி அடையாமல் இருக்கிற எண்ணம் அதுதான் உன் குற்றத்துக்கு காரணம். கிருஷ்ண பக்தி பண்ணாதது தான் பெரிய குற்றமே. இன்னும் ஞானத்தை அடையாமல் அஜ்ஞானத்தில் இருக்கிறது தான் பெரிய குற்றமே. நீ கொலை செய்கிற, திருடுறேன், பொய் சொல்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. அதெல்லாம் பெரிய குற்றமே இல்லை. நீ இன்னும் அஜ்ஞானியாக இருக்கிறியே, இன்னும் பக்திக்கு வராமல் பகவானத்தில் உண்மையான பக்தி பண்ணாமல் இருக்கிறியே, அதுதான் பெரிய தப்பே. தப்பு இல்லை. நம்ம பண்ணுற தப்பு இல்லையே பெரிய தப்பு எதுனா பகவத் பக்தி பண்ணாமல் இருக்கிறது தான் பெரிய தப்பு. நான் சொல்ல விதுரர் சொல்கிறார், பாகவத்தை படித்து பாருங்கள். விமுகான் அகேன அகன்னா பாவம், அகேன விமுகான் அகேன கிருஷ்ணாத் விமுகான், கிருஷ்ணனை திரும்பி பார்க்கணும்னா அவனுடைய பாவமானது. அதுதான் பெரிய தவறு, பெரிய பாவமே அதான். நீ பண்ண பாவத்தினால்தான் கிருஷ்ணனை திரும்பி பார்க்காம இருக்கிறான். அதர்மசீலசிய, அதர்ம நடத்தை உடையவன் யாருன்னா கிருஷ்ணர் பக்தி பண்ணாதவன் தான். தெய்வ நம்பிக்கை இல்லாதவன் தான் அதர்மிஷ்டன், அவன் தான் நாஸ்திகன். இது பாகவதம் சொல்கிறது, நானாக சொல்கிறேன். அதர்மசீலசிய அப்படின்ட்டு பதம் இருக்குது. ஏன்னா அதர்மமான சீலன்னா நடத்தை உடையவன், அதர்மமான நடத்தை உடையவன், அதர்மமான ஆச்சாரம் உடையவன் யார் அப்படின்னா கிருஷ்ண பக்தி பண்ணாதவன் தான். பாகவதம் படிக்கணும். அப்போது அதான் நம்ம இதுக்கெல்லாம் விஷயம் தெரியும். நீ நான் எதையோ அதர்மம் சொல்கிறியே, அதெல்லாம் அதர்மம் இல்லை. அதுக்கெல்லாம் காரணமாக நீ அதர்மம் செய்யறதுக்கு உலக விஷயத்தில் அதர்மங்கள் காமக்ரோதங்களில் விழுறதுலாம் அதர்மம். நம்ம துவேஷம் போராட்டம் அதர்மம், பொறாமையினால் மற்றவங்களை இழிவாக நடத்துகிறோம், அதெல்லாம் அதர்மம்னு சொல்கிறோம். அதெல்லாம் அதர்மம் இல்லை, அதெல்லாம் அதர்மம் தான். ஆனால் அதை விட பெரிய அதர்மம் எது தெரியுமா? இந்த அஜ்ஞானத்தை அஜ்ஞானம்னு தெரிஞ்சிக்காமல் இது சத்தியம்னு, இந்த காமக்ரோதங்களை சத்தியம்னு நினைக்கிறோம் பற்றியா, அது அஜ்ஞானம்னு, அது சொப்னத்துக்கு சமமான, அது பொய்யான மாயால் சிருஷ்டிக்கப்பட்டது, குணமயமான முக்குணமான மாயை. இது பகவானுடைய, இது பொய்யான மாயை நம்மளை ஏமாத்துதுன்னு தெரிஞ்சிக்காமல் இருக்கிறப்பார், இன்னும் அஜ்ஞானத்தில் இருக்கிறப்பார். அதுதான் பெரிய குற்றமே. அதை போகிறதுக்கு என்ன வேணும்னா பகவான் சொல்கிறான மாயா மாம் பிரபந்தே, பகவானை சரணாகதி அடையாமல் இருக்கிறது தான் பெரிய தவறே. கிருஷ்ண பக்தி பண்ணாமல் இருக்கிறது தான். அப்போ உலகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பகவத் பக்தி பண்ணால் நீ சாமியாராக போயிட்டேன்னா உன்னை குடும்பத்தை யார் காப்பாற்றுவாங்க எப்படின்னா பலவிதமாக. அதான் சொல்கிறேன்னே, தப்பான வழி நடத்துதல், தப்பான மூட நம்பிக்கைகள், தப்பாக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து, அதுவும் அப்பா அம்மாவே தப்பாக சொல்லிக் கொடுத்து, இல்லை நல்லா சம்பாதிக்கணும், நல்லா புரிதா, நீ பெரிய வக்கீலாகிடணும், பெரிய டாக்டராகிடணும், உன் கோலே அது கிடையாது. உண்மையான லட்சியத்தை அம்மா அப்பா சொல்லிக் கொடுக்கலாம். குரு ந சஸ்யாத், பிதா ந சஸ்யாத், மாதா ந சஸ்யாத். அவர் உண்மையான அப்பா இல்லை, குரு இல்லை, அம்மா இல்லை. உண்மையான லட்சியம் என்னென்ன? கிருஷ்ணனை அடையிறது தான். உபேத மிருத்தியம். அந்த மரணத்திலேருந்து விடுவிக்கலன்னு சொன்னால் அவர்கள் அம்மா இல்லை, அப்பா இல்லை, குரு இல்லை. சரியான வழிகாட்டுதல் என்னென்னா சாஸ்திரம் தெளிவாக அடித்து சொல்லும். பகவான் அடையிறது தான் உண்மையான கோலே. அதுதான் க்ஷேமமான பாதைக்கான வழி, அதுதான் மங்களகரமான பாதைக்கு வழி. அதை விட்டுட்டு நீ என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாவே, நீ உலகத்தில் அப்படி கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், பெரிய ஆளாகணும், உலகத்தில் அந்தஸ்தில் வாங்கணும், உயர்ந்த அந்தஸ்து வாங்கணும், உயர்ந்த இடத்துல பிடிக்கணும், நிறைய லேண்டுகளை மடைக்கு போட்டு நிறைய பில்டிங்காக அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டணும் அப்படின்னா இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க யாரும். ஆனால் உண்மையான நம்ம சனாதன தர்மத்தில் சொல்லிக் கொடுக்குற விஷயம்னா பகவான் அடையிறது தான் சம்சார பய நாசனம். நீ என்னதான் காரு பங்களா வாங்கணும்னா செத்து போன பிறகு மறுபடியும் அதே வீட்டில் பிறகு போகிறதில்ல. அப்போ நாயா பேயா பூனையா என்ன பிறவி எடுக்க போகிறேன்? இந்த பிறவியில் நீ ஆளலாம், சுகமான இல்லை, சாகதானே போகிற ஒரு நாள். சாகாமல் ஒரு 10,000 வருஷம் வாழ போகிறேன். அந்த மரணம் அடையத்துக்குள்ளே இந்த சௌக்கியங்கள் அனுபவிச்சுன்னு நினைக்கிறியே, அதுதானே க்ஷணபங்குர் ஆயுஷா கிம்ச்சலாகா. இது என்ன திருப்திப்படுத்திடும் உனக்கு? ஒரு க்ஷணத்தில் எப்போ வேணாலும் உயிர் போகக்கூடிய இந்த நிலையற்ற வாழ்க்கையில் நீ என்ன இந்த சந்தோஷத்தை சௌக்கியத்தை நீ அனுபவிச்சுடுவேன்? இந்த சுகபோகங்களில், இந்த வசதிகளில் பெருக்கிறதுனால என்ன சுகபோகம் தான் அனுபவிச்சுக்கிறேன்? இது இப்படி ஒரு அஜ்ஞானமா? அடுத்தது என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு அஜ்ஞானத்தில் இருக்கிற, அடுத்த இருட்டில் இருக்கிற, அடுத்த க்ஷணம் என்ன நடக்க போதுன்னு கூட உனக்கு தெரியாது. நீ இருப்பியாக இருக்க மாட்டேன்னு கூட தெரியாது. இந்த நிலையில் நீ எதிர்காலத்தை பற்றி திட்ட போடுறே, நான் பெரிய வசதிகளை பெருப்பேன், லேண்டு வாடகைக்கு போட்டுருவேன், அப்படி பண்ணுவேன், பெரிய சம்பாதிச்சு நான் அந்த நிலையை அடைவேன், இந்த நிலையை அடைவேன் அப்படின்னு என்னென்னவோ லட்சியம் வச்சுன்னு இருக்கே, கோல் வச்சுருக்கே. இது என்ன முட்டாள்தானே இருக்குது?
உன் வாழ்க்கை உனக்கே தெரியாது அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு. அப்படிப்பட்ட நேற்று என்ன சாப்பிட்டுன்னு கூட மறந்துட்டேன். அப்படியேப்பட்ட குறுகிய மனப்பான்மை கொண்ட இப்படிப்பட்ட சிற்றறிவு படைத்த நாம் யாரோ சொன்னதை வச்சு ஏதோ ஒரு கோல், அந்த கோல் இந்த கோல், அது அப்பா அம்மாவே சொன்னதாக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அனித்தியமான விஷயங்களை உண்மையான ஒரு கிருஷ்ண பக்தியை புகுத்தலை. டைரெக்டாக சொல்லப்போனால் இதுதான், கிருஷ்ண பக்தியை புகுத்தாமல் பாகவதத்தை படிக்க பக்தியை பக்தி செய்யறதுக்கு தடையாக இருக்கிற 1000 விஷயங்கள் நீ சொன்னாலும் அத்தனையும் குப்பைக்கு சமமானது. அதெல்லாம் நல்ல உபதேசங்களாக ஆகாது, அதுதான் தர்மங்களாக ஆகாது. அது அத்தனையும் குப்பை தான். நான் படித்து பட்டம் பெறணும், நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும், பெரிய வாழ்க்கையில் லட்சியம் ஏதோ ஒன்று சாதிக்கணும், அது பண்ணி நான் அப்படி சாதித்தேன், எல்லாமே குப்பைகள் தான். பகவத் பக்திக்கு அந்நியமாக இருக்கிறது எல்லாமே குப்பைகள். ஏன்னா அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போதுன்னு தெரியாத க்ஷணபங்குராயஷா, ஒரு க்ஷணத்தில் அழியக்கூடிய ஆயுளை வச்சுட்டு இருக்கிற நீ எப்படி நீ எதிர்காலத்தில் நீ திட்டம் போடுற? எத்தனை பேர் திட்டம் போட்டு இருக்கிறன்னு தெரியாமல் காணாமல் போயிட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, உண்மையை பேசணும், பொய்யை பேசக்கூடாது. அதனால் சத்தியம் பரம் தீமகி, சத்தியத்தை தியானம் பண்ணு, பொய்யை தியானம் பண்ணாத. இவைகள்லாம் அப்படியே சம்பாதிச்சாலும் அதுக்கு எவ்வளோ போராடுற, எவ்வளோ எஃபர்ட் போடுற. சுல்ல சுகாய துக்கம் மகத்கதானம், துக்கம் மகத்கதானம், சுல்ல சுகாய அற்ப சௌக்கியத்துக்காக நீ எவ்வளோ பெரிய எஃபர்ட் போடுற, எவ்வளோ போராடுற, எவ்வளோ கஷ்டப்படுற அதுக்காக. இப்போ நான் சொல்கிறது கூட கேட்குறவங்க எல்லாமே அப்படியே உணர்ந்துருவாங்களான்றது இல்லை. அடுத்த நிமிஷம் அதே அனித்தியமான செயல்களில் தான் ஈடுபட போகிறாங்க. அதான் மாயை. அந்த மாயை அவங்கள போட்டு அப்படி அழுத்தி வச்சுக்குது. இதுதான் கலிதோஷம். பகவானை இது நல்ல விஷயங்களை இது மாதிரி பக்தி விஷயமாக சொன்னால் அது எடுத்துக்கொள்ளாதபடி தடை அதை எடுத்துக்கொள்ளாதபடி அந்த மனசுலேருந்து எடுத்து போட்டுறான். பற்றியா கலிம் சத்வ ஹரம் பும்சாம், இந்த சாத்விக குணங்களை கலி ஹரணம் பண்ணிடுறானா. கலி சத்வ ஹரம் பும்சாம், ஒரு பும்சம்னா ஒரு மனுஷனுடைய அந்த நல்ல குணங்கள் இந்த பக்தி விஷயமான விஷயங்களில் ஹரணம் பண்ணிடுறான், அதாவது எடுத்து போட்டுடுறானா மனசுக்குள்ளேருந்து. இதை தான் கலிபுருஷன் செய்வான். இப்படி கெடுதல்களை விளைவிச்சு நம்மளை அதர்மத்தில் செலுத்துவான். கலிம் சத்வ ஹரம் பும்சாம் கர்ணதார இவார்ணவம். அப்படிப்பட்ட ஒரு படகோட்டி போல் ஒரு குருநாதர் வந்தாருன்னா நாம் இந்த சம்சார சாகரத்தை கலக்க முடியும். உண்மையான வைராக்கியம் அடையணும், ஞானத்தை அடையணும், உண்மையான பக்தி தெளிவாக இருக்கணும். கிருஷ்ண பக்தி பண்ணுறதுனால மட்டும்தான் நாம் இந்த மாயிலிருந்து விடுவிக்க முடியும். உலகத்தில் சமாதானத்தை தேடி 1000 திட்டங்கள், 5 ஆண்டு திட்டங்கள், அந்த திட்டங்கள் 1000 கொள்கைகள், 1000 திட்டங்கள், என்னென்னமோ ஒரே போராட்டம், ஒரே சண்டைகள், சச்சரவுகள், அரசியல்வாதிகளுக்குள்ள பிரச்சனைகள், அங்கே இங்கே ஒரே வெடிக்குது. உலக சமாதானத்துக்காக சண்டை போடுறாங்களாம். எப்படி உலக சமாதானமாகிறதுக்கு எதுக்கு சண்டை போடணும்? என்ன ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள். வேறு யாரும் நம்ம ஏமாற்றலை, நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோம், வேறு யாரும் இல்லை. ஏன்னா பாகவதம் படிக்காதனால, பக்தி பண்ணாதனால இப்படி ஒரு அஞ்ஞானமான ஒரு வாழ்க்கை, ஒரு இருண்ட வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு நான் வெளிச்சத்தில் இருக்கேன்னு சொல்கிறேன். சின்ன வெளிச்சத்தை வச்சுட்டு நான் கொஞ்சம் எமோஷனாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. ஆனால் உண்மையே சொல்கிறேன். நீ பக்தியை தவிர்த்துட்டு நீ எதை செய்தாலும் அது அதர்மசீலஸ்ய, அது சரியான, அது தற்காலிகமான ஒரு சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம், இல்லாட்டி இல்லற தேவைகளை பொறுத்து, இல்லை குடும்பத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கலாம், இல்லாட்டி உன் மனசை சந்தோஷப்படுத்து, இல்லாட்டி உன் உடம்பை சந்தோஷப்படுத்து, உடம்பு ஆரோக்கியத்துக்கு ஏதாவது இருக்கலாம். ஆனாலும் இது இந்த ஜென்மாவோடு போயிடும். இந்த ஜென்மத்தில் அதுவும் எவ்வளோ நாள் இருக்க போகிறோன்னு தெரியாது. பிராயண அல்பாயுஷா சப்ய கலோவஸ்மி யுகஜன. நம்ம மற்ற யுகங்களில் வாழலை, நம்ம கலியுகத்தில் ரொம்ப அல்பாயுஷுடையவர்களாக இருக்கிறோம். இப்போ நேற்று ஒரு பையன், இத்தனையும் 39 வயசு ஆகுது ஒரு பையன். அந்த பையன் என்னன்னா ஃபோன் பார்த்துனே இருந்து டக்குன்னு அப்படி விழுந்தானா, முடிஞ்சு போச்சு கதை. அவனுக்கு ஒரு நோய் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஹாஸ்பிட்டலுக்கு போல் ஒன்றுமே இல்லை. ஃபோன் பார்த்துனே இருந்து டக்குன்னு அப்படி கீழே சாஞ்சான், முடிஞ்சு போச்சு கதை. ஏன் செத்தான், எதுக்கு செத்தான்னு இது வரைக்கும் யாரும் தெரில. என்ன நோய் ஒன்றுமே தெரில. ஃபோன் பார்த்துனே இருந்து டக்குன்னு விழுந்தான்பா, செத்துட்டான்பா. 39 வயசு பையன். அவனுக்கு பசங்களாம் இருக்குது, மனைவி இருக்குது. என்ன நோயின்னே தெரில. இப்படிலாம் கூட சாப்பிட்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆச்சரியமாக இல்லை? முன்னெல்லாம் ஒரு மாதம் ஒரு வாரம் அப்படியே
இழுத்துன்னு இருக்கும். யாருன்னா ஒருத்தர் பெரியவங்க வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே இழுத்துனே இருப்பாங்க, மூச்சு இழுத்துன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பால்லாம் குத்துன்னு இருப்பாங்க. அவங்க வந்து எல்லாம் உடனே ஊரில் இருக்கவங்களாம் வந்து சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, அவங்க பேசின்னு இருப்பாங்க, 2-3 நாள் அப்படியே இழுத்துன்னு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. இப்போ தடிக்க விழுந்தால் மரணம், கரணம் தப்புனா மரணம். ஃபோன் பார்த்துனே இருந்து விழுந்துட்டான், முடிஞ்சு போச்சுக்காது என்னன்னே அதுதான். யாருக்கு எப்படி மரணம் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. நல்லா இருக்கிறான், மரணம் கட்சியில் பார்த்தா இப்படி போயிட்டு நல்லா தான் நடந்து போகிறான், கட்சியில் பார்த்தா டெத்துன்னு சொல்கிறாங்க, செத்துட்டுன்னு சொல்கிறாங்க. இதனால் ஒரு க்ஷண பங்குர ஆயுஷா, ஒரு க்ஷணத்தில் அழியக்கூடிய ஆயுச உடையவர்களாக இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். பகவானை வழிபட்டு ஜென்ம லாப பரப்பும் உண்மையான ஜென்ம லாபம் என்னென்னா அந்த நாராயண ஸ்மிருதிகி, பகவான் நினைவோடு மரணம் அடையணும். எவ்வளோ யூடியூப் பார்க்குறோம், கண்ட நினைவுகள் ஒன்றும் இல்லை. எதுக்காக இந்த பாகவத்தில் சொல்லியிருக்காங்க பரத யோகேஸ்வர சரித்திரத்தை? கடைசியில் என்னென்ன வாழ்நாள் முழுதும் பகவானை தியானம் பண்ணிட்டு, இதுவும் காட்டில் வந்து நிறைய கூட்டங்கள் இருக்காது, தனிமை தான் அதிகமாக இருக்கும். அங்கே ஏதோ 1-2 மிருகங்கள் இருக்கும். சரி, மிருகங்கள் இல்லாத இடத்துல போய் வாசம் பண்ணுறார். ஒரே ஒரு மான். நிறைய பிக்சர்ஸ்லாம் அவர் பார்க்கல. நம்ம யூடியூப்பில் நிறைய கண்டதெல்லாம் பார்க்குறோமே, நம்ம டிவிலாம் கண்டதை பார்க்குறது மனசில் அதெல்லாம் பதிஞ்சு போதே. அது மாதிரி இல்லை, மான், ஒரே ஒரு மான் நிமித்தில் பரதேகேஸ்வரர் வந்து மானை நினச்சிட்டே உயிரை விட்டார், முடிஞ்சு போச்சு. அடுத்த பிறகு மானாக பிறந்துட்டார். அப்போ நாம் எதெல்லாம் நினச்சின்னு உயிரை விடுவோம் யோசிச்சு பாருங்கள். நம்ம எதெல்லாம் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்கள். நம்ம பகவானையாக நினைக்கிறோம், பகவானை தவிர மற்றது எல்லாத்தையும் நினைக்கிறோம். அப்போ நம்ம உயிரை விடும்போது எப்படி இருப்போம்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தலைன்னா அப்போ என்ன தான், அப்போ எதுக்கு தாங்க உபன்யாசம் பண்ணுறது? இந்த விஷயம் சொல்லணும்னா அப்போ எதுக்கு தான் உபன்யாசம் பண்ணுறது? நல்லதை தெரிஞ்சதை சொல்லி தான் ஆகணும். அதை மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பூசி மொழிகள்லாம் பேசுறதுக்காக பாகவதம் கிடையாது. பாகவதம் அப்படி பேசாது. பாகவதம் தெளிவாக சொல்லிடும், இதுனா இது, இதுனா இது, அவ்வளோதான். இப்படி செய்தால் இந்த துன்பம். இப்போ என்ன சொல்லியிருக்கேன், மானை நினைச்சுட்டு உயிரை விட்டார், அடுத்த பிறகு மானாக பிறந்துட்டார். மானாக பிறந்து பேச முடியுமா? மானாக பிறந்தால் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க முடியுமா? நல்லா அங்கங்கே சினிமா பார்க்கு பீச்சு சுற்ற முடியுமா? மானாக பிறந்தால் என்னென்ன சிங்கங்களுக்கு பயந்துன்னு இருக்கணும், மானாக பிறந்தால் சென்னாய்களுக்கு பயந்துன்னு இருக்கணும். ஆமாம், வந்து அடிச்சு சாப்பிட்டு போயினே இருக்கும். அப்போது மானாக பிறந்துட்டார் யார்? பரத யோகேஸ்வரர். அப்படி தவம் பண்ணிருந்தவர், அப்படி பூஜை பண்ணி கிருஷ்ணார்ச்சன பிரபவம் நோ ஜஹாதின்னு, அந்த கிருஷ்ணார்ச்சன பிரபவத்தினால அவர் உயிர் காக்கப்பட்டார். எந்த சிங்கம் புலிகளால் அடித்து சாப்பிடப்படலை. அவருக்கு பகவான் ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு புலஸ்திய ஆசிரமங்களுக்கு போய் சேர்ந்தார். முன் ஜென்மத்துடைய ஞாபகத்தையும் அவருக்கு இருக்கும்படி பகவான் கிருஷ்ணர் செய்து ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதனால் அவர் புலக ஆசிரமத்தாண்ட போய் அவர்கள் சொல்லக்கூடிய கிருஷ்ண லீலைகளை, பகவானுடைய குணங்களை கேட்டு 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 அதற்கு பிறகு அந்த பிறவி முடியும் போது அவர் என்றைக்கு உயிரோட போகிறோன்னு அவருக்கு தெரியுமா? அந்த சமயத்தில் வந்து கண்டகி நதியில் பாதி உடம்பு வச்சுன்னு யக்ஞாய தர்மபதையே விதிநைப்புனாய யோகேஸ்வராய சாங்கிய சரசே நாராயணாய அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நாமத்தை சொல்லிட்டு இந்த தேகத்தை விட்டு அடுத்த பிறவியில் ஆங்கிரசு கோத்திரத்தில் ஒரு பிராமண குலத்தில் சிறந்த பிராமணனாக பிரம்மனிஷ்டராக பிறக்கிறார். 3வது பிறவி. அந்த பரதராக இந்த ராஜாவாக இருந்தார். அடுத்தது ரிஷபதேவருடைய பிள்ளையாக, அடுத்தது மானாக பிறந்தார். அடுத்தது என்னது, ஒரு பிராமண பிறவி, ஆங்கிரசு கோத்திரம், உயர்ந்த கோத்திரத்தினுடைய உயர்ந்த பிராமண பிள்ளையாக பிறந்தார். அப்போ பிரம்மனிஷ்டராக. அப்போ என்ன பயப்படுறாருன்னா தன் உறவுகளை நினச்சி பயப்படுறாராம், இந்த உறவுகள் பட்டத்தில் உண்டாகக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ஒரு மானை நினச்சி உயிரை விட்டு மானாக பிறந்துட்டேன், அதனால் இவர்களை ஏதாவது நினச்சிட்டு நான் அடுத்த பிறவி வந்து வேறு ஏதாவது பிறந்துட்டேன்னா, அதனால் பகவானை தியானம் பண்ணி நான் பகவத் ஸ்வரூபத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை தியானம் பண்ணுறார். எப்பொழுதும் அந்த பகவத் தியானத்திலே வாசுதேவ பரபிரம்ம ஸ்வரூபத்திலே தியானம் பண்ணிட்டு இருக்கார் பரத யோகேஸ்வரர்னு பார்க்குறோம் 5வது ஸ்கந்தத்தில். இதெல்லாம் ஏன் இந்த கதைகள்லாம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க? நம்ம தெரிஞ்சதுக்காக தானே. நம்ம என்ன பண்ணுறோம், டிவிகளை பார்க்குறோம், ஃபோன்களை பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, என்னென்னவோ வாட்ஸ்அப்பு, எல்லா குப்பைகளும் வந்துடுச்சு. அதான் அவ்வளோதான். மனுஷன் கெட்டு போகிறத தவிர வேறு வழியே கிடையாது. நம்மளை கெடுக்கிறதுக்கு லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரே விஷயம் பாகவதம் மட்டும்தான் இருக்குது. அந்த பாகவதர்கள் மட்டும்தான் இருக்காங்க. பகவான் நாமா மட்டும்தான் இருக்குது. அந்த பகவானை தியானம் பண்ணுறது தவிர மற்ற எல்லாத்தையும் தியானம் பண்ணுறோம். அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிறவி கிடைக்கும்? கடைசி காலத்தில் நம்ம பகவானை நினச்சிட்டா உயிரை விடுவோம்.
இந்த உலகத்தில் எதையோ பார்த்து ஏமாந்து போய் எதையோ மனசில் போய் இவங்க வசதி அவங்க வசதி, இப்போ எல்லாமே இந்த அரசியல் வசதி, அரசியல்வாதிகள் வசதி, இன்றைக்கி எல்லாமே அப்படி ஆகிப்போச்சு. நடிகர்கள் வசதி, அவர்களை தியானம் பண்ணி இவங்கள தியானம் பண்ணி கடைசியில் நம்ம என்ன நிலையை அடைய போகிறோன்னு தெரில. சில பேர் வந்து நாய்களை வளர்க்குறாங்க, பூனைகளை வளர்க்குறாங்க, அதை தியானம் பண்ணிவிட்டு கடைசியில் அது தியானம் பண்ணால் என்ன ஆகும்? இப்போ மானை நினச்சி உயிரை விட்டு மானா பிறந்தால் அப்போ நாய்களை பூனைகளை வளர்க்குற நாம அவைகளை தியானம் பண்ண ஆகும். அடுத்த பிறகு நம்ம அந்த பிறகு தான் கிடைக்கும். எத்பாவோ தத்பவதி, எதை பாவிக்கிறியோ அந்த அதுவாகவே நீ ஆய்வெடுக்கிறாய். உன் மனசுனால் ஆகும்பொழுது அந்த மனசு ஒரு உடலை நம்மளுக்குள்ளே கிரியேட் ஆகிடுது. சூஷ்ம சரீரம் அது என்ன பண்ணால் ஸ்தூல சரீரத்தை உண்டாக்கிது முன்னாடியே, நம்ம சாகிறதுக்கு முன்னாடியே. அது எதிர்காலத்துக்கு தேவையானது எல்லாமே இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குது நமக்கு, அடுத்த பிறவி என்னன்றது. அப்போ கடைசி காலம் உயிரை விடும்போது டக்குன்னு அந்த உடல் கிடைக்கும். நீ நாயை நினச்சின்னு வாழ்நாள் முழுதான் நாயை நினச்சி நாயை வளர்த்துட்டு நாயை இது பண்ணிட்டு இருந்தேன்னா அடுத்த பிறகு நாயாக தான் பிறக்கணும். பூனையை வளர்த்துட்டு பூனை இடத்துல மனசு பதிவு வச்சுட்டா அதுக்கான உடல் நம்ம சூட்சும சரீரம் உண்டாகுது. அந்த சூட்சும சரீரம் கரெக்டான ஒரு ஸ்தூல சரீரத்தை தேடிக்கும். அந்த பூனை பிறவியா அது நாய் பிறவியா தெரியாது. எதை வளர்க்குறியோ எதிரிடத்துல மனசை பதிய வைக்கிறியோ அதுக்கானத இதுதான் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன ஒன்று மகான்களை தியானம் பண்ணணும், இல்லை பகவானை தியானம் பண்ணணும். மகான்களை தியானம் பண்ணால் அந்த மகானுடைய கருணையினால் அவருடைய தபஸ்னால் நாம் வைகுண்டத்தை அடையலாம். இல்லை பகவானை தியானம் பண்ணாலும் பகவான் வைகுண்டத்தை நம்ம அடையலாம், உன்னத ஸ்திதி அடையலாம். தான் ஒரே வழியை தவிர அதெல்லாம் சொல்கிறார் சத்தியம் பரம் தீமகி. அந்த சத்திய உண்மையான சத்திய வஸ்துவாகிய கிருஷ்ணனையே உயர்வாக தியானிப்பாயாக. இதுதான் லட்சியம், கோலாக இருக்கணும். நாம் நம்ம ஏமாறத்துக்கு நிறைய தயாராக இருக்கோம். ஆனால் அந்த மாயை நம்மளை நல்லா ஏமாத்திகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதை, நம்ம உஷாராக இருக்கணும். நல்லா கோடி கோடியாக சம்பாதிச்சதுனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதை. நம்ம தான் கில்லாடி, உலகத்தில் வாழ தெரிஞ்சவர்கள். நான் கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சுருக்கேன், நான் எதிர்காலத்துக்கு சேஃப்டி பண்ணி வச்சுட்டேன் அப்படி சொல்ல, நீ தான் முதல்ல ஏமாந்தவனே. அந்த பற்றுதல்னால என்ன ஆகுதுன்னா, உன்னால் ஒரு விஷயத்தை கூட உன்னால் துறக்க ஒரு 10 ரூபா கொடுத்து கூட மனசு வராது. ஏன்னா நீ கஷ்டப்பட்டு சேர்த்தல உழைச்சி. அதனால் இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய பெருமைகள்லாம், நான் கஷ்டப்பட்டு மேலே முன்னுக்கு வந்தேன், நான் பெரிய பணக்காரான, என் வாழ்க்கையில் நான் இடிப்பட்டு மெதிப்பட்டு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறேன். இந்த பெருமைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பாகவதம் குப்பன்னு சொல்லுது, பகவத்கீதை குப்பன்னு சொல்லுது. இது இல்லை உண்மையான சாதனை. நான் வாழ்க்கையில் பெருசாக உயர்ந்துட்டேன், பெரிய பணக்காரன் ஆகிட்டேன், நீ வியாபாரத்தில் பெரிய விருத்தி ஆகிட்டேன், நான் பெரிய நடிகர் ஆகிட்டேன், பெரிய அரசியல்வாதி ஆகிட்டேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் எவ்வளோ தோல்விகளை சந்திச்சேன் தெரியுமா, அப்படி இப்படின்னு பெருசாக மாற்றட்டிக்கிறாங்களே. இந்த பெருமைகள்லாம் பெருமைகளே கிடையாதுங்க. ஆனால் இந்த பெருமைகளுக்கு உடனே எல்லாம் லைக்ஸ் போகிறாங்க, அதை பண்ணுறாங்க, அது கமெண்ட்ஸ் போடுறாங்க, வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இது கிடையாதுங்க. ஒரு மனுஷனுடைய உண்மையான லட்சியம், கோல் இது கிடையாது. இதெல்லாம் என்னென்னா தற்காலிகமாக இந்த ஜென்மத்துக்கு வரையும் அதோட அதுதான். நீ முன்னேற்றம் அடைஞ்சே சரி, ஓகே, ஒரு நாள் சாக போகிறேன், அந்த மரணத்தை அந்த மரணத்தை தவிர்ப்பதற்காக, அந்த மரணத்தை ஜெயிப்பதற்காக நீ என்ன சம்பாதிச்ச அதை சொல்லி பார்க்கலாம். இந்த மரணத்துக்கு முன்னாடி மூப்பு வருது, அதாவது வயோதிக நிலை, அதை போக்கிக்கிறதுக்கு நீ என்ன செய்த? வியாதிகளே ஒரு மனுஷனுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நீ என்ன சாதிச்ச? மரணமற்ற பெருவாழ்வு வாழ்வதற்காக நீ என்ன சாதிச்ச? அது இல்லாமல் நீ என்ன சாதிச்சும் ஒரு நாள் அழிய போகிறது தானே அது. நாம் 100 வருஷம் சொல்கிறோமே தவிர 100 வருஷன்றது நிரந்தரம் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு ஆயுசு 50 வயசு தூக்கத்தில் போயிடுது, பாதி ராத்திரி தூக்கத்தில் பாதி ஆயுசு போயிடுது. 50 வயசு 100 வருஷம் கணக்கு போட்டான். 10 வருஷம் குழந்தை பருவத்தில் போயிடுது, இன்னொரு 10 வருஷம் விளையாட்டு பருவத்தில் போயிடுது, 20 வருஷம் விளையாட்டு இதிலே போயிடுது. அப்புறமா குடும்பம், குழந்தை, கொட்டி, சம்பாதனை எல்லாம் பண்ணுறது, அது ஒரு 10 வருஷம் போயிடுது. அப்போது அது ஒரு 30 தூக்கத்தில் ஒரு 50 வருஷம், மொத்தம் 80 வருஷம் ஆயிடுது. அதுபோல் நீ வயோதிகம், முட்டிக்கால் தட்டுது, கண்ணு மந்தமாகுது, காது மந்தமாகுது, கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்குது, எழுத்துக்கள் சதுரடியதுன்னு சொல்கிற, வார்த்தை குளருது, கபம் கட்டிக்குது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, 10 தப்படி நடக்க முடியல, அண்ணாண்டத்திற்கு போக முடியல, அந்தளவுக்கு வயோதிக நிலை கிட்ட வந்துட்டோம், மரணத்துக்கு அருகில் வந்துட்டோம். அப்போவும் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம இன்னும் 10 வயசு, இப்போ தான் 12 வயசு ஆகிற மாதிரி நம்ம துள்ளி குதிச்சுட்டு நம்ம எல்லா சுகபோகங்களும் அனுபவிக்கணும்னு புல இன்பங்களையே தேடி ஓடுறோம். இப்படி 80 வயசு ஆன பிறகும் புத்தி வரல, என்னமோ நம்ம அப்படியே இருக்க போகிறோம்னு நம்ம மரணத்துக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்றது. அந்த நிலையிலையும் சிரிச்சுன்னு தான் இருக்காங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. பகவான் பாருங்கள்,
பிறந்த நாள் தெரிய வச்ச பகவான் என்றைக்கு இறக்க போகிறேன்னு தெரியாமல் கருணையினால் பகவான் அது தெரியாமல் வச்சுருக்கான். ஆனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணுமா வேணாமா? அது தெரியாமல் இருக்கிறதுனால நம்ம என்ன வேணால் நம்ம இஷ்ட வரைக்கும் இல்லாத ஆட்டெல்லாம் போடலாமா? பகவத் பக்திக்கு வர வேணாமா? கிருஷ்ண பக்தி பண்ணணும் இல்லையா? பகவான் நாமத்தை சொல்லணும் இல்லையா? ஒவ்வொரு என்றைக்கு பகவான் எந்த சமயத்தில் பகவான் நம்மளை வைகுண்டத்தை அழைச்சிப்பான்னு தெரியாது. அந்த அந்த பகவான் வைகுண்டத்தை அழைச்சிட்டா பரவாயில்ல, யமதூதர்கள் வராமல் தான் சந்தோஷம். நம்ம எந்த உலகத்துக்கு போவோமோ, எந்த பிறவி எடுப்போமோ யாருக்கு தெரியும்? மரணத்துக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும்? சொல்லும் பார்க்கலாம். யாருக்குமே தெரியாது. ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது, சாஸ்திரத்துக்கு தான் தெரியும், பாகவத்துக்கு தான் தெரியும். நாம் என்ன இந்த உலகத்தில் நாம் பயிற்சி பண்ணமோ, இந்த உலகத்தில் எந்த விஷயங்கள் ஆழ்ந்து உழன்று கொண்டு இருந்தோமோ அதுக்கான பிறவிகள் தான் நமக்கு ரெடி ஆகும். அப்படியாப்பட்ட பிறவிகள் தான் நாம் கிடைக்கும். அது கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி. அதனால் ஒவ்வொரு செகண்டும் பகவத் பக்தி இல்லாமல் பொழுது போக்குதே நாம் வருத்தப்படணும். அதனால் கிருஷ்ண பக்திக்கு இந்த அலட்சியம் கூடாது. நீ 1000 இன்றைக்கி உலகத்தில் பேசுகிற பெருமைகள்லாம் டிவியில் பேசுவாங்க. நான் அப்படி வந்தேன், எங்கள் அம்மா அப்பாவில் நான் உயர்ந்துட்டேன், எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, விறகு சொல்லியில் தெருவிளக்கில் படித்தோம். நாங்கள் தெருவிளக்கில் படித்து தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக உயர்ந்திருக்கேன். நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் 1000 பெருமைகள் பேசுவாங்க. இதெல்லாம் கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. எவ்வளோ பேர் ஒரு பெண்ணு பேசுகிறா, ஒரு அது பேசுகிறா, ஒரு பட்டிமன்றத்தில் அது இது என்னென்னவோ ஒரு ஏதோ கூட்டங்களில் பேசுகிறாங்க. பெண் விடுதலை அது இது என்னென்னவோ சமத்துவத்தை பற்றி பேசுகிறாங்க. எக்கச்சக்கமான கொள்கைகள், லட்சியங்கள், பலவிதமான போராட்டங்கள், அந்த உரிமைகளுக்காக என்னென்னவோ 1000 பேசுகிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த ஜென்மாவை, மனுஷ ஜென்மா, இந்த மரணமில்லாத பெருவாழ்வாழத்துக்கான ஒரு விஷயத்தை மட்டும் பேச மாட்டுறாங்க. மோட்சம் அடையிறதுக்கு, பகவான் அடையிறதுக்கான விஷயத்தை மட்டும் அப்படியே கோட்டை விட்டுறாங்க, துண்டாக விட்டுடுறாங்க. அந்த ஒன்றுத்தை மட்டும் பேச மாட்டுறாங்க. மற்ற குப்பைகள்லாம் பேசுகிறாங்க. நான் அதை சாதித்தேன், இதை சாதித்தேன், நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பா அப்படி கஷ்டப்பட்டாங்க, நான் இன்றைக்கி இப்படி இருக்கிறேன், பெரிய கோட்டீஸ்வரனாக அப்படி சொன்னேன். உடனே கண்ணீர் வருது, உடனே சென்டிமெண்ட்டாக அழுது, அப்படியே அது கேட்குற ஜனங்கள்லாம் கை தட்டுறது, ஒதுக்கிறது, ஆடுறது. என்னது இதெல்லாம்? எதுக்கு? இதெல்லாம் உண்மையான கோலே கிடையாது. ஆனால் ஒரு ஞானிகளுக்கோ ஒரு பாகவதனை இதெல்லாம் பொருட்டாக எடுத்துக்க மாட்டான். இது மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு சென்டிமெண்ட் ஆக மாட்டான். சென்டிமெண்ட் ஆவான், சரி, அவருடைய வாழ்க்கை கஷ்டங்களை நினச்சி உருகமாக இப்படிலாம் கஷ்டப்பட்டான், இப்படிலாம் குடும்பத்தான் இன்றைக்கி இந்த நிலையில் இருக்கிறேன்னா அது எங்கள் அம்மா தான் காரணம், இல்லை சென்டிமெண்ட்டாக பேசும்போது கண்ணீர் வரும் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது இல்லை முடிவு. அதெல்லாம் ஓரளவுக்கு தான். ஆனால் அது இந்த ஜென்மத்தில் ஒரு சில காலங்கள் தான். ஆனால் இதை பெருமையாக மாற்றடிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு பக்தன் என்னன்னா இந்த பெருமைகள்லாம் பேசவே மாட்டான். இவைகள்லாம் நம்ம கர்ம வினைகளின்படி நமக்கு துன்பங்கள் வந்தது, அதே கர்ம வினைகளின்படி அதே புண்ணியத்தின் பலனாக இன்றைக்கி நம்ம உயர்ந்திருக்கிறோம். அப்படி தான் எடுத்துன்னு போவான். அப்படி எடுத்துன்னு போகும்போது அவனுடைய பார்வை ஆங்கிள் வேறு மாதிரி இருக்கும், அவனுடைய லட்சியமும் வேறு மாதிரி இருக்கும். அவனுடைய லட்சியங்கள்லாம் கிருஷ்ணனை அடையிறது மட்டும்தான். பகவானுக்கு அனுகூலமாக நடந்தது, பகவான் சங்கல்பத்தின்படி தன் செயல்களை செய்கிறது மட்டும்தான் அவனுடைய லட்சியமாக இருக்கும். பக்தர்களுடைய வழிகள், மகான்கள் போட்ட பாதையில் போகிறது மட்டும்தான் அவன் லட்சியமாக இருக்கும். மற்றதெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன், இது பண்ணேன், அதை பண்ணேன், இந்த அனித்தியமான விஷயங்களை பற்றி இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டான். அவ்வளவு புலம்புறான் அர்ஜுனன். தர்மங்களை தான் சொல்கிறான், நியாயமான விஷயந்தான். அவன் சொல்கிறது ஏதாவது ஒன்றாவது அநியாயமா? அர்ஜுன விஷாத யோகம் படிச்சிருப்பீங்க பகவத்கீதையில். அவன் சொல்கிறது ஏதாவது ஒன்றாவது தப்பான்னு சொல்லும் பார்க்கலாம். நான் பிச்சை எடுத்தாலும் வாழறேன், பெரியவங்க வாழணும், அதே சமயத்தில் இந்த போர்க்களத்தில் உயிரிழந்துட்டாங்கன்னா அவனுடைய மனைவிகள்லாம் விதவைகள் ஆடுவாங்க. அப்போது அதுக்கப்புறம் வர்ண சாங்கரியம், அந்த பெண்கள் வேறு ஒரு ஆண் துணையை தேடிப்பாங்க. அதனால் வர்ண சாங்கரியம் உண்டாயிடும். தவறான ஒரு உறவு மூலமாக குழந்தைகள் பெற்றுக்கொள்வது ஆகிடும் அப்படின்னு இந்த மாதிரி அதர்மங்கள்லாம் ஏற்படக்கூடாதுன்னா இந்த யுத்தம் நடக்கக்கூடாது அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறது எல்லாம் தர்மங்கள் தான், பர்ஃபெக்டான தர்மங்கள். அப்போது நாம் சொல்கிறத விட இந்த உலக பிரகாரமாக நம்ம சொல்கிற நியாயங்களை விட இது சாஸ்திர பிரகாரமாக சொல்லக்கூடிய நியாயம், அர்ஜுனுடைய விஷாத யோகத்தில் தர்மசாஸ்திர பிரகாரமாக சொல்லக்கூடிய நியாயம் ரொம்ப வசதி. அர்ஜுனன் சொல்கிற தர்மம் ரொம்ப வசதி. அதையே
புலம்பலாக நினச்சி அதே கார்பண்ய தோஷமாக அதுவே ஒரு குப்பையாக பகவான் தள்ளி விடுகிறார். அப்போ பகவானுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா வேறு மாதிரி இருக்குது, வேறு மாதிரி ஆங்கிள் இருக்குது, வேறு மாதிரி தர்மங்களாக இருக்குது. அது பாகவத தர்மம். அப்போ தான் பகவான் உயர்ந்த தர்மத்தை, அந்த பாகவத தர்மத்தை பகவான் உபதேசிக்கிறார். அதான் கீதை, பகவத்கீதை. அப்போ அர்ஜுனன் சொல்கிற அந்த உயர்ந்த நிலையில் கூட நம்ம சிந்திக்கலை. அதை விட கீழ்நிலையில் நான் கஷ்டப்பட்டேன், இது பண்ணேன், நான் அப்படி வந்தேன், இது பண்ண, அது தர்மங்கள் கூட கிடையாது. நம்ம சொல்கிறது பார்த்தா ஏதோ நான் நம்ம கஷ்டத்தை மட்டும்தான் பெருசாக வச்சு பேசுகிறோம். அதை தான் தர்மம்னு நம்ம சொல்லின்னு இருக்கிறோம். ஒரு குறுகிய மனப்பான்மையோடு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் தர்மங்களாக இன்றைக்கி பிரகாசிக்குது மக்கள் மனசில். ஆனால் பரந்த மனநோக்கத்தோடு அர்ஜுனன் சொல்லக்கூடிய தர்மம், நம்ம சொல்கிற நம்ம புலம்பல்களை விட நான் சாதித்தேன், நான் இது பெரிய கடை வச்சேன், நான் சின்ன வயசுல கஷ்டப்பட்டேன், உழைச்சேன், நான் பெரிய முன்னேற்றம் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்கிற தர்மத்தை விட அர்ஜுனன் சொல்கிற தர்மம் பல மடங்கு மேலானது. அந்த தர்மத்தையே குப்பையாக தள்ளிட்டார் கிருஷ்ண பரமாத்மா. அப்போ நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்? நம்ம ஒரு கோடியில் இருக்கிறோம். எனக்கு பகவத்கீதைலாம் வேணாப்பா, என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டு வந்து இன்றைக்கி முன்னேற்றம் அடைஞ்சேன், இதுதான் என்னை காப்பாற்றுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீ பேசலாம். ஆனால் இது எத்தனை நாளைக்கு? அதனால் நீயும் கெட்டு போகிற, உன் சந்ததிகளையும் கெடுக்கிறது இல்லையா? யாருமே மோட்சம் அடையாத மனுஷ ஜென்ம கரையெத்திக்க கொள்ள முடியாதபடி உண்மையான விடுதலை என்ன, உண்மையான ரிலாக்ஸேஷன், உண்மையான ஆனந்தத்தை பெற முடியாதபடி இந்த அற்ப சௌக்கியங்களுக்காக கடினமாக கஷ்டப்பட்டுன்னு சொல்கிறியே, இது புத்திசாலித்தனம். அது வேறு நீ சொல்லிக்கிற. இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையே பகவானத்தில் வந்தா. அற்ப பிரயாச அதிகமான சந்தோஷத்தை பெற புத்திசாலியா, அதிகமான பிரயாசப்பட்டு நான் அல்ப சந்தோஷத்தை அடையின்ட்டு அது ஒரு பெரிய சாதனையாக சொல்லிக்கிறது புத்திசாலித்தனமா? நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டேன், நான் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டாங்க, அன்றைக்கி எங்கள் தெருவழுக்களை படித்தேன், இன்றைக்கி அப்படி பண்ணிட்டு பெருசாக உயர்ந்துட்டேன், இன்றைக்கி தான் நான் சமையல். அப்போ நீ வாழ்நாள் முழுதும் அப்படின்னா நான் 30 வருஷமாக கஷ்டப்பட்டு இந்த 31வது வருஷம் இன்றைக்கி சாதிச்சு ஆஹா பெரிய மெடல் வாங்கிட்டேன், ஜனங்கள்லாம் இப்போ ஸ்டேஜில் உன்னை கை தட்டுறாங்க, நீ பெரிய சாதனை சாதிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். சரி, நீ 31 வயசில் இந்த ஒரு வருஷம் நீ சந்தோஷமாக, 2 வருஷம் சந்தோஷமாக இருக்க. இதுக்கு நீ போட்ட உழைப்பு எவ்வளோ? 30 வருஷமாக நீ உழைப்பு போட்டிருக்க. 30 வருஷம் உழைப்பில் இந்த ஒரு வருஷம் சந்தோஷம் அனுபவிச்சிருக்க. இதுதாங்க சொல்கிறது. இதுதான் சொல்கிறாங்க, சுல்ல சுகாய துக்கம் மகத் கதானம். பெரிய துக்கத்தை அனுபவிச்சுட்டு அல்ப சந்தோஷம் அனுபவிச்சுட்டு பெரிய சாதிச்சிட்டேன் அப்படின்ட்டு மெடல் தூக்கி காமிக்கிறாங்க. மேடையில் எங்கள் அம்மா தான் நீ கஷ்டப்பட்டாங்க, 4 வீட்டு 10 பாத்திரம் தேய்ச்சி என்னை படிக்க வச்சாங்க, நான் பெருசாக சாதிச்சிட்டேன், இன்றைக்கி நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், நான் அப்படி பண்ணுறேன், இது பண்ணுறேன். எத்தனை வருஷம் சம்பாதிக்கிறேன்? இந்த ஒரு 3 வருஷம் சம்பாதிக்கிறேன் 30 வயசில், 32 வயசில். ஆனால் 30 வருஷம் உழைப்புக்கு பலன் இவ்வளோ தானா? அப்போ அதிகமான துன்பங்களை அனுபவிச்சுட்டு அற்பமான சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு அதை போய் ஒரு கொண்டாடுறையே, இன்னை விட முட்டாள் வேறு யார் சொல்லி பார்க்கலாம்? இன்றைக்கி அது 1 வருஷமாக நல்லா இருக்க, 2 வருஷமாக நல்லா இருக்கா, நீனும் 50 வருஷமாக நல்லா இருக்க? இல்லை, 30 வருஷமாக கஷ்டப்பட்டதின் பலன் அற்ப பலன். இன்றைக்கி சொகுச வாழ்க்கை வாழற, 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், இன்றைக்கி லட்சக்கணக்கில் சம்பாதிக்க நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். எத்தனை வருஷமாக நல்லா இருக்க? ஒரு 2 வருஷம் நல்லா இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கு தேவையான டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்குது, அந்த பணத்துக்கு அதுக்கு எவ்வளோ பிரச்சனை, அதுக்கான செலவுகள் வரும். அந்த போராட்டங்கள்லாம் யார் சமாளிக்கிறது? பிரச்சனையே இல்லாமல் வாங்குறான் பணக்காரன், அவனுக்கு தான் பயங்கர குறைச்சல், பயங்கர பிரச்சனைகள், அதிகமான மன உளைச்சல்கள், நோய்கள், பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதை என்ன பண்ண போகிறேன்? அந்த நோய்களை எப்படி போக்கிக் கொள்ள போகிறேன்? நான் பணத்தினால போக்கிக் கொள்வேன். பணத்தினால் முடியலையே. பணத்தெல்லாம் முடியும்னா நிறைய பேர் பணக்காரெல்லாம் நிறைய பேர் உயிரோடு இருந்திருப்பானே. எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் செத்துருக்க மாட்டானே. யுத்தத்தில் செத்தாங்களே, நாட்டு சண்டையாகி, அவங்களாம் பெரிய பேர் பணக்காரங்க. உன்னோட நம்ம லட்சக்கணக்கில் பண்ண சொன்ன அவங்களாம் கோடீஸ்வரன், அவர்களே காணாமல் போயிட்டாங்க. அப்போ நீ சொல்கிறதெல்லாம் அனித்தியமான விஷயங்கள். நான் பணத்தினால நல்லா வாழ்ந்துடுவேன், நான் நோய்களை நான் போக்கிப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய். அப்படின்னா நோய்களால் யாரும் செத்து போயிடக்கூடாது. நோய்களால் இன்றைக்கி நிறைய லட்சக்கணக்கான மக்கள் நோய்களால் மடியுதே. இதோ டக்குன்னு அப்படி விழுந்து நேற்று சொன்னேன், இப்போ நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இந்த ஃபோனை பார்த்துலேருந்து செத்து போயிட்டாங்க, டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மனுஷ வாழ்க்கை, நீ பணம் வச்சுருக்கீங்க, அப்போ பணத்தை செலவு பண்ணி நீ இப்போ உங்கள் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டியது தானே, இல்லை டாக்டர் காப்பாற்ற வேண்டியது தானே அந்த பணத்தை வாங்கினேன், முடியல இல்லை. அப்புறம் அதனால் இதெல்லாம் உண்மையான கோல் ஆகாது, இதெல்லாம் உண்மையான சாதனை ஆகாது. அப்போ உண்மையான சாதனை என்னென்னா பகவான் அடையிறது மட்டும்தான் உண்மையான சாதனை. முதல்ல அதை புரிஞ்சு
இதை தான் சொல்கிறது, சத்தியத்தை தியானிப்பாயாக. வேத்தியம் வாஸ்தவம் அற்ற வஸ்து சிவதம். உண்மையான வஸ்துவை தெரிஞ்சிக்கோ, பொய்யானதை தெரிஞ்சிக்காத, அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுதான் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம்பா ஈஸ்வரா அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதான் அப்போது வேறு, அதனால் ஈஸ்வரன் அடையிறது தான் முக்கியம். அதனால் அந்த ஈஸ்வரன் அடையிறது இதை தவிர வேறு எதுவும் கிடையாது, பாகவதத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்றது தான் நம்ம பாகவதம் சொல்லி கொடுக்குது. இந்த 3 ஸ்லோகத்தில் நம்ம பார்த்த விஷயம் இது தான். மற்றதெல்லாம் மிருஷா, பொய்யானது, அனித்தியமானது, அதை பெருசாக பேசாது. நீ உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் கிருஷ்ண பக்திக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பொருளற்றது, உபயோகமற்றது அப்படின்றது மட்டும் புரிஞ்சுங்க, அவ்வளோதான். அது கண்டதும் கண்ணால் கண்டதும் காதால் கேட்டது எல்லாமே ஒரு பொருளற்றது. பகவத் பக்தி தான் சத்தியமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான கோலாக இருக்கணும். நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராம 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 ஸ்ரீ ராமநாம சங்கத்துக்கு ஜெய். அதுதான் பகவான் நாமத்தை நிறைய சொல்லணும், பாகவதம் படிக்கணும். ஸ்லோகங்கள் இருக்குது, நான் அப்படியே படிக்கலாம். நம்ம முதல் ஸ்கந்தத்தில் ஆரம்பிச்சிடலாம், அவரை பார்க்கலாம். ராம 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 ராம. நாம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் அங்கங்கே என்னென்ன சொல்லணுமோ, பகவான் எப்படி சங்கல்பமோ அதன்படி தான் நம்ம உபன்யாசம் பண்ணுறோம். நான் இன்றைக்கி இதை பேசணும்னு நினச்சி பேசலை, என்னமோ பகவான் இன்றைக்கி பேச வச்சான், இதை பேசுகிறேன், அவ்வளோதான். அடுத்தது பகவான் என்ன பேச வைக்கிறானோ அதை தான் பேசுவேன், அது எனக்கு தெரியாது. நான் முதல்ல நம்ம 3 ஸ்லோகத்தை பற்றி சொன்னால், அந்த 3 ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விஷய சாரத்தை இப்போ நான் சொல்லிட்டேன். இதுதான் விஷயம். நம்ம உண்மையான நோக்கம், கோல் வந்து பகவான் அடையிறது தான். அதுவும் ரசமாக இருக்குது பாகவதம், அது அடுத்த ஸ்டெப்பு. இந்த முதல் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தான் இப்போ நம்ம பார்த்தோம், அதுக்கு தான் இப்போ நான் எளிமையான விளக்கம் கொடுத்தேன். சத்தியம் பரம் தீமகி. அப்புறம் 2வது ஸ்லோகத்துக்கு உண்மையான தர்மம் என்னென்னா, நம்ம இந்த பொருள் அடையிறது, புரியுதுங்களா, பிறர் பழிக்கு பழி வாங்குது, அதெல்லாம் நோக்கம் இல்லை. நிர்மத்சராணம் சதாம். அப்போ என்னென்னா, வேத்தியம் வாஸ்தவம், உண்மையான வஸ்துவாகிய கிருஷ்ணனை, பகவான் சத்தியத்தை தியானம் பண்ணணும். அந்த சத்திய வஸ்துவாகிய பகவானை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம தியானம் பண்ண முடியும். அதனால் அது தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம சிவதம், வாழ்க்கையில் மங்களம் ஏற்பட்டோம், தாபத்திலையும் உண்மையிடும், தாபங்களை வேரோட பிடுங்கி எறிஞ்சிடும். அது எதனால்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் தான் அந்த உண்மையான வஸ்துவை பற்றி விளக்கமாக சொல்லிக்கிறது, கிருஷ்ணனை பற்றி. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜென்மா கரையேற்றிக்கணும், புரியுதுங்களா. இதுதான் நம்ம இந்த 3 ஸ்லோகத்தினுடைய சாரமாக தான் முடிஞ்ச வரைக்கும். இப்போ 2 ஸ்லோகத்துக்கு சாரம் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஓகே, தர்ம புரோஜித்தை அதனுடைய விளக்கம் தான் இப்போ நம்ம உலக விஷயமாக நம்ம பார்த்தது, புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அடுத்தது நம்ம போகலாம், பாகவதத்துக்குள்ளே நுழையலாம். பாகவத்தில் சவுனுகாதி மகரிஷிகள் என்ன மாதிரி கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். அதுக்கு சோதரன்னா அழகாக பதில் சொல்கிறாரு பாருங்கள். அதெல்லாம் உயர்ந்த விஷயங்கள், உயர்ந்த அர்த்தங்கள் பொதிந்த விஷயங்கள். அர்த்த புஷ்டி உள்ள கேள்விகளை கேட்குறாங்க, அர்த்த புஷ்டி உள்ள பதில்களை சொல்கிறார்கள். அதெல்லாம் உயர்ந்த கேள்விகள், உயர்ந்த பதில்கள். பகவானை பற்றி கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உயர்ந்தது தான், ஒன்று கூட தாழ்ந்தது கிடையாது. சரி, ஓகே. ராம 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 ஸ்ரீ ராமநாம சங்கத்துக்கு ஜெய். ஸ்ரீமத் பாகவத பகவானுக்கு ஜெய். ராம 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 ராம. பாகவதமே, ஸ்ரீமத் பாகவதமே வந்து காயத்ரியினுடைய பொருள் தான். தீமகி அப்படின்றது என்னென்னா காயத்ரியினுடைய வாக்கியம். அந்த காயத்ரியில் வரக்கூடிய தீமகி தான். அப்போ காயத்ரியில் எந்த பரம்பொருளை பற்றி காயத்ரி சொல்லியிருக்கோ அதே பரம்பொருளை பற்றி தான், அந்த பரம்பொருள் வேறு இல்லை, கிருஷ்ணன் தான். அந்த ராதாகிருஷ்ணனை பற்றி தான் இந்த பாகவதம் சொல்லியிருக்கு. அவனை தான் தியானிக்க வேண்டும். அப்போ காயத்ரியில் சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள் யார்? அந்த ராதாகிருஷ்ணன், பரமாத்மா, சீதாராமன் தான். அதனால் காயத்ரியினுடைய பொருள் என்னவோ அதுதான் பாகவதத்தில் விளக்கமாக. அந்த காயத்ரியினுடைய விளக்கம் தான் பாகவதம். அதனால் காயத்ரி புரோக்தமாக சொல்லப்படுகிறது பாகவதம். அதனால் காயத்ரியில் தான் ஆரம்பிக்குது. தீமகி, சத்தியம் பரம் தீமகி. சரி, ஓகே. ராம 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 ராம.